Taste the Daily. சென்னை மாத்தூரில் குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறுவதை விடிய அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மாத்தூர் சாஸ்திரி நகர் பகுதியில் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டுள்ள ராட்சத குடிநீர் குழாயானது உடைந்து அதில் இருந்து தண்ணீர் தார் சாலையை பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் சேதமடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரானது வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை எஸ்பிபுரம் சாலையில் குவிந்துள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கணக்கம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட எஸ்பிபுரம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் குடியிருந்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள சாலை ஓரங்களில் குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்தனர். தங்கள் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தி பொதுமக்களை துர்நாற்றத்தில் இருந்து காப்பாற்ற விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என கூறி இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோட்சக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் என்ற இளைஞருக்கும் அவரது காதல் மனைவி கோமலாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோமலா கோபித்துக் கொண்டு தமது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் மனமுடைந்த சங்கர் கணேஷ் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காதல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என்பதால் தற்கொலை செய்து கொள்வதாக வீடியோ பதிவு செய்து நண்பர்களுக்கு சங்கர் கணேஷ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பத்தமடைப்பாய் தொழிலை பாதுகாக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பத்தமடை கிராம பகுதி தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் வளரும் கோரை புற்களை கொண்டு தயார் செய்யப்படும் பாய்கள் உலகளவில் புகழ் பெற்றது. புவிசார் குறியீடு பெற்ற இந்த பாய்கள் 100 முதல் 140 கோரை பற்களால் மெல்லியதாக நெய்யப்படுவது இதன் தனிச்சிறப்பாகும். இதற்காக தினசரி 75 ரூபாய் மட்டுமே கூலியாக கிடைப்பதால் பல இளைஞர்கள் இந்த தொழிலை விட்டு வேறு வேலைக்கு செல்வதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். பத்தமடை பாய் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு விடிய அரசு உரிய நிதி வழங்கி பாரம்பரிய தொழிலை காப்பாற்ற வேண்டும் எனவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நல்ல மாதிரி அந்த தொழிலை நாங்கள் இந்த தொழிலை விடுற மாதிரி இல்லை. இது எங்கள் ஆயுசு வரை நாங்கள் நெய்வோம். அப்புறம் எங்கள் பிள்ளைங்க இது வாழையடி வாழையாக வரத்தான் செய்யும். இதெல்லாம் அழிஞ்சு போகிற சம்சாரம் கிடையாது. இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த தொழில். ஆனால் இதை எங்களுக்கு வெளியே கொண்டு வர தெரியல. இது மேம்படணும். கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த தொழிலை 4 இடத்துல இந்த தொழில் விளம்பரமாகணும். நாங்களும் நல்லா இருக்கணும். அது மாதிரி எங்கள் தொழிலும் மேம்படணும் தான் எங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுவோம். சிவகங்கை மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள தண்ணீர் தொட்டியை பள்ளி மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்ய வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமாரப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி மாணவர்களை கொண்டு மாடியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தலைமை ஆசிரியர் சுத்தம் செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. மாணவர்களும் ஆபத்தை உணராமல் தொட்டி மீது ஏறி தொட்டியை சுத்தம் செய்துள்ளனர். மாணவர்களை கொண்டு தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்ய வைத்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பலவானபுரத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்யாமல் முறைகேடாக விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பெரும்பாலான ரேஷன் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் உடன்பிறப்புகளின் துணையோடு முறைகேடு சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் துவரம்பருப்பு பாமாயிலை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காமல் ஹோட்டலுக்கு விற்பனை செய்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் நாய் கடித்து 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நகராட்சி துறையினர் 30க்கும் மேற்பட்ட தெருநாய்களை பிடித்து தடுப்பூசி போட்டனர். நாய்களை பிடிக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆட்கள் இல்லாததால் மதுரையில் இருந்து ஊழியர்களை வரவழைத்து நாயை பிடித்து தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பின்னரே விடிய அரசு நடவடிக்கை எடுப்பதாகவும் கண்கெட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன பயன் எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இடிமின்னல் தாக்கியதில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தது. மெரட்டூர் கிராமத்தில் வசித்து வரும் தமிழழகன் என்பவரது வீட்டின் மேல் இடிமின்னல் தாக்கியது. இதனால் வீட்டிலிருந்த மின் மீட்டர் அளவீடு கருவி வெடித்து சிதறியுள்ளது. மேலும் வீட்டின் மேல் மாடியில் இருந்த சுவர் இடிந்து விழுந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே இக்கிராமத்தில் பல வீடுகளில் டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் உயர்மின் அழுத்தத்தால் பழுதடைந்துள்ளது. இதுகுறித்து மின்சாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிகாரிகள் சம்பவ பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர்.
நெல்லை மாவட்டம் மானூர் அருகே கடன் தொல்லையால் கணவன் மனைவி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் குடும்பத்தின் அவசிய செலவிற்காக 10 லட்சம் ரூபாய் வரை தனிநபர்களிடம் கடன் பெற்றுள்ளார். பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்ததால் பாலசுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி ஜெயக்குமாரி இருவரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களது உடலை மீட்ட போலீசார் கடன் பெற்ற நபர்கள் மூலம் மிரட்டப்பட்டார்களா, தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மாப்போசி சாலையில் குளம்போல் தேங்கி நின்ற கழிவுநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருத்தணியில் பெய்த மழை காரணமாக மாப்போசி சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் குளம்போல் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் சாலையில் நடந்து வரும் பொதுமக்கள் தேங்கி நிற்கும் கழிவுநீரில் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் தேங்கி நிற்கும் கழிவுநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.